ஏமா, இந்த கார்த்திகான்னு ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க தானே நீங்க? ஆமா மேடம், கார்த்திகாவோட அக்கா தான் நானு. சரிம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போ எப்படி இருக்காங்களா? அந்த பொண்ணு கண்ணை திறந்தா தான் குற்றவாளி யாருன்னு அவ அடையாளம் காட்ட முடியும். அதனால சீக்கிரமா கண்ணை திறந்துட்டாங்கன்னா என்னை கூப்பிடுங்க, சரியா? இல்ல மேடம், அவ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு டாக்டர் சொன்னாங்க. எப்ப கண்ணை திறப்பானே தெரியாதான். இன்னொரு ஆபரேஷன் பண்ணணுமா, அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும்ட்டாங்க. சரிம்மா, வருத்தப்படாம இருங்க. கண்ணை திறந்தோன்னே என்னை கூப்பிடுங்க, சரியா? சரிங்க மேடம். மேடம், என் தங்கச்சியை ஆக்சிடென்ட் பண்ணது யாரு மேடம்? அவனை நான் பார்க்கணும். ஏம்மா, உங்க தங்கச்சி ஆக்சிடென்ட் பண்ணவனுக்கும் அடிபட்டிருக்கு. அவனையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்க தங்கச்சி கண்ணை திறந்து இவனை அடையாளம் காட்டினாதான் நாங்க கேஸ் ஃபைல் பண்ணுவோம். என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆக்கணவனை சும்மா விடக்கூடாது மேடம். கண்டிப்பா நாங்க சும்மா விட மாட்டோமா, நீங்க வருத்தப்படாதீங்க. எதுக்கு நீ இவ்வளவு வேகமா ஓடி வந்துட்டு இருக்க? அக்கா, அம்மாவை காணும்க்கா. என்ன சொல்ற மேனகா? அம்மா எங்க போனாங்க? தெரியலக்கா, நான் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு போனேன். போன அடுத்த செகண்ட் அம்மாவை ஆள காணும்க்கா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். எங்க போனாங்கன்னே தெரியலக்கா. ஐயோ, இந்த நேரத்துல அம்மா எங்க போனாங்க? அக்கா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வேணா பாருக்கா. அம்மா போனை நான் தாண்டி வாங்கி வச்சேன். அம்மா போனை என்கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க. ஐயோ, போனும் உன்கிட்ட தான் இருக்கா? இப்ப அம்மாவை நம்ம எங்க போய் தேட? இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். கடைசியில கடவுள் என்னை இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க வச்சுட்டாரே. அட பெரியம்மா, பெரியம்மா, உங்க அம்மாவும் அப்பாவும் எங்கடா? உள்ளதான் இருக்காங்க பெரியம்மா. என்ன ஒரு நாள் கூட எங்க வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டீங்க, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? கூப்பிடுடா. சரி கூப்பிடுறேன். அம்மா, அப்பா, இங்க பாருங்க, பெரியம்மா வந்திருக்காங்க. ஏய், இங்க எதுக்கு வந்த? விடுங்க, கோபப்படாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவளும் எனக்கு அக்கா மாதிரி தானே. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் கேட்போம். வராதவங்க வந்திருக்காங்க வீடு தேடி. என்ன விஷயம் கேட்போமே. என்னங்க, நம்ம பொண்ணு கார்த்திகாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. என்னது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன இந்த மனுஷன் பொண்ணு கொன்னனாலும் இப்படி துடிக்கிறான்? ஆஹா, இத சும்மா விடக்கூடாது. இவளை முதல்ல என்ன விஷயம் ஏதுன்னு கேட்டு முதல்ல அடிச்சு துரத்தணும். இப்ப எதுக்கு இங்க வந்த? உன் பொண்ணுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இங்க எதுக்கு வந்த? என்னங்க, பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோங்க, ஒரு எட்டு வந்து பார்க்க வாங்க. இப்ப அத சொல்றதுக்கு தான் இங்க வந்தியா? அதெல்லாம் வர முடியாது, இங்க இருந்து போ. நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல, என் வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு இருக்கேன். அவர் தானே கார்த்திகாவுக்கு அப்பா, அவர்கிட்ட தானே சொல்ல வந்தேன். நடுவுல நீ எதுக்கு நந்தி மாதிரி? நீ உரமா போ. பாத்தீங்களா அங்க கொழுப்ப? எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் வாயில ஒண்ணும் குறைச்சல. என்னங்க பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கீங்க? அவளை முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. என்னங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவாகுது. உங்க பொண்ணுக்கு நீங்க தானே பார்க்கணும். தயவு செஞ்சு கொஞ்சம் காசு கொடுத்து உதவி பண்ணுங்க. நீ வந்தது இவரை கூப்பிடுறதுக்காண்டி இல்ல, காசு வாங்குறதுக்காண்டி அதானே? பாத்தீங்களாங்க இவள? நம்ம எத்தனை வாட்டி அவ வீட்டு வாசல்ல போய் நின்னு இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னு எத்தனை வாட்டி கேட்டோம். காசு தரோம், அது தரோம், இது தரோம் சொன்னதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. இப்போ இவளுக்கு ஒண்ணுன்னா நம்ம காசு கொடுக்கணுமாங்கும். அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் தர முடியாது, இங்க இருந்து போ. என் கையில 10 பைசா கிடையாது. என்னங்க நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்குது நம்ம பொண்ணுங்க. நாங்களும் இதே மாதிரி உன் வீட்டு வாசல்ல நின்னு எத்தனை வாட்டி கேட்டோம். இவர் என்ன கடன் வாங்கினது எதுக்காண்டி வாங்கினாரு? அவர் பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த வீட்டு மேல லோன் போட்டு கடன் வாங்கினாரு. கடனை அடைக்க முடியல, உடனே வீடு விற்கணும். நாங்க கையெழுத்து போட சொன்னா நீ கையெழுத்து போட மாட்டேன்னு இவர் எத்தனை வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கங்க நனைஞ்சாரு தெரியுமா? அத்தனை பேர் இவர் அசிங்கப்படுத்தினாங்க. நீ கொஞ்சம் கூட அசரவே இல்லையே, கையெழுத்து போட மாட்டேன்னு ஒத்த கால தானே நின்ன. மரியாதை இங்க இருந்து போயிரு. இப்ப என்ன, உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அவ்வளவுதானே? நான் கையெழுத்து போட்டு கொடுக்கேன். இப்பதான் நீ எங்க வழிக்கு வந்திருக்க. கையெழுத்து நீ மட்டும் போடக்கூடாது, உன் பொண்ணுங்களும் சேர்ந்துதான் போடணும். சரி, எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு சொல்லு. பொண்ணுக்கு ஆபரேஷனு, ஹாஸ்பிட்டல் செலவு, அது இதுன்னு எல்லாமே சேர்த்து மொத்தமா 5 லட்சம் ரூபா. சரி, நாளைக்கு ரெடியா இரு, பத்திரத்தை எடுத்துட்டு வரோம். 5 லட்ச ரூபா தானே? 5 லட்ச ரூபா கொடுத்தோட நீயும் உன் பொண்ணுங்களும் கையெழுத்து போடணும், பாத்துக்கோ. சரி.
அடுத்து என்ன இந்த வீடை விற்க வேண்டியதான். இனிமே நம்ம கடன் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழணுங்க. ஆமா ஆமா. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எல்லா இடமும் தேடியாச்சுக்கா, அம்மா இங்க இல்ல. இடி அங்க பாரு, அம்மா வராங்க. அம்மா எங்கம்மா போனீங்க? நான் மேனகா கூட தானே உங்களை இருக்க சொன்னேன். நீங்க மட்டும் அவளை விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கீங்க. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா நம்ம வீடு வரைக்கும் தான் போனேன். நமக்கு ட்ரெஸ் வேணும்ல, அதான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போனேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. மேனகா ரொம்ப பயந்துட்டா. சொல்லிட்டு போலாம் தான் நினைச்சேன், அவசர அவசரமா கிளம்பிட்டேன், நேரம் ஆகுதேன்னு. பூஜாம்மா, பணத்துக்காண்டி நீ அங்கங்க நீ யார்ட்டையும் கேட்க வேண்டாம், பணத்தை நானே ஏற்பாடு பண்ணிட்டேம்மா. என்னம்மா சொல்றீங்க? நீங்களே ரெடி பண்ணிட்டீங்களா? எப்படி? எப்படியோ ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் அந்த இதுல நீங்க 2 பேரும் கையெழுத்து போடணும். இது என்னதுமா? ஏன் என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கையெழுத்து போடுவீங்களோ? கையெழுத்து போடுங்கன்னு சொன்னா கையெழுத்து போடணும், புரிஞ்சுதா? அம்மா இப்ப அவ என்ன கேட்டுட்டான்னு இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? கையெழுத்து போடுவீங்களா மாட்டீங்களா? சரிம்மா கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். அக்கா, எதுக்குக்கா இவ்வளவு கோவமா இருக்க? என்னாச்சு? இத படிச்சு பாரு, உனக்கே தெரியும். ஏம்மா இப்படி பண்ணீங்க? இங்க பாருங்கடி, எனக்கு வேற வழி தெரியல. அதுக்குன்னு போய் அந்த ஆளுகிட்டயா போய் நீங்க காசு வாங்க போறீங்க? எனக்கு என் பொண்ணோட உயிர் தான் முக்கியம். என் பொண்ணை விட எனக்கு அந்த சொத்து முக்கியம் கிடையாது. எங்களால கையெழுத்து போட முடியாதுமா. ஆமா, கையெழுத்து போட மாட்டோம்னா போட மாட்டோம். இங்க பாரு பூஜா, மேனகா, உங்க 2 பேர்கிட்டயும் நான் சொல்லிட்டேன். எனக்கு நம்ம கார்த்தியோட உயிர் தான் முக்கியம். அந்த வீடு எனக்கு தேவையில்லை, சரியா? தயவு செஞ்சு கையெழுத்து போடுங்க 2 பேரும். இல்லைன்னா உங்க அம்மா உயிரோட பார்க்க முடியாது, பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் கையெழுத்து போடுறேன். அக்கா, என்னக்கா சொல்ற? கையெழுத்து போட போறியா? விடு மேனகா, கையெழுத்து போடுவோம், விடு. நமக்கு இந்த வீடு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இந்த நான் கையெழுத்து போட்டேன், நீயும் கையெழுத்து போட்டுரு. பூஜா, நெல்லு பூஜா. ஆமா, அந்த பொண்ணு கண்ணை திறந்துட்டாளா? இல்ல சார், இன்னும் கண்ணை திறக்கலையா சார்? நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார். நான் அந்த பொண்ணு கண்ணை திறக்கிற வரைக்கும் இங்கேயே இருந்து வாக்குமூலம் வாங்கிட்டு வரேன் சார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க, அங்க நிறைய வேலை இருக்கு, அதை போய் பாருங்க. சார், அப்ப இங்க இருக்கிற வேலை? நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, சரியா? சரி, ஓகே சார். ஏன் சார் இவ்ளோ கோவமா பேசுறாரு? எம்மா. சொல்லுங்க மேடம். என் தங்கச்சி கண்ணை முழிச்சோடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரிம்மா. அப்புறம் நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க இங்க இருந்து என் தங்கச்சி கண்ணை முழிச்சோடனே வாக்குமூலம் வாங்கணும், நீங்க வாட்ட போறேங்கிறீங்க. என்னன்னு தெரியல, எஸ்ஐ இருந்துக்கிட்டு இப்போ இங்க இருக்க வேண்டாம், நீங்க கிளம்புங்கன்ட்டாங்க. ரொம்ப கோவமா வர சொன்னாரு. அப்படியா மேடம்? சரிங்க மேடம். உங்க ஸ்டேஷன்ல வேற ஏதாவது கேஸ் இருந்தாலும் இருக்கும், அதனால கோவப்பட்டிருப்பாரு. நீங்க போய் அதை பாருங்க மேடம். என் தங்கச்சி கண்ணை முழிச்சோடனே உங்களுக்கு நான் முதல்ல இன்ஃபார்ம் பண்றேன். சரிம்மா. எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கு, பாவம் உலகம் தெரியாம வெகுளியா இருக்காங்க. சரி, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போவோம். எனக்கு தெரிஞ்சு உன் தங்கச்சி கேஸ்ல இருக்கிற உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தோணுது. என்ன மேடம், ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, சார் என்னை ஸ்டேஷன் போக சொன்னது காரணம் அந்த கேஸை பற்றி அந்த அளவுக்கு அவர் கேர் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு அந்த கார் ஓட்டிட்டு வந்த பையன் ரொம்ப நல்ல வசதியான வீட்டு பையன் நினைக்கிறேன். காசு கொடுத்து இந்த கேஸை முடிச்சிருப்பாங்கன்னு தோணுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கம்மா. நீயும் உங்கள் அம்மா உன் தங்கச்சியெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். நான் சொன்னேன்னு வெளியில யாட்டி சொல்லிடாதம்மா. எனக்கும் பொண்ணுங்க இருக்கு, அதனால தான் சொன்னேன். உங்க அம்மா அழுதுகிட்டே இருந்ததை பார்த்தேன், அதனால தான் சொன்னேன். சரிம்மா, நீங்க கவனமா இருந்துக்கோங்க. என்ன இந்த மேடம் இப்படி சொல்லிட்டு போறாங்க? யாரு என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆக்கணும்னு நான் சும்மாவே விட மாட்டேன். அவன் யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அவனை கண்டிப்பா நான் சட்டப்படி உள்ள தள்ளுறேனா இல்லையான்னு பாரு. அப்பா. என்ன, உங்க அம்மா வந்துட்டாளா? இல்லப்பா, அம்மா இன்னும் வரல. எப்போ வருவா? வந்துகிட்டு இருக்கேன் நாங்கப்பா. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். அப்பா தயவு செஞ்சு கோவப்படாதீங்கப்பா. கோவப்படக்கூடாதா? உங்க அம்மா என்ன காரியம் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியும்ல. இதுக்கு நீயும் உடந்த என்ன? ஒரு வார்த்தை எனக்கு போன் பண்ணி சொல்றதை விட்டுட்டு அவனை பாக்குறதுக்கு நேர்லயே போயிருக்கா. அதுவும் என்கிட்ட சொல்லாம போயிருக்கா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். அப்பா, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான்ப்பா அம்மா உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம போயிருக்காங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா அம்மாவை. உங்க அம்மா வரட்டும், அவகிட்ட நான் பேசிக்கிறேன். அம்மா, வெளியில ஏதோ கார் சத்தம் கேக்குது, உங்க அம்மா வந்துட்டா போல, உள்ள வர சொல்லு. சரிப்பா. என்னங்க என்னங்க, எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? வாய மூடு. இப்ப நீ எங்க போயிட்டு வர? என்னங்க, நம்ம அருணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன் வந்துச்சு,
அவனை பார்க்கறதுக்காண்டி ஊருக்கு போயிருந்தேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எனக்கு எப்போ நியூஸ் வந்துட்டு உன் பையன்காரன் போதை பொருளை யூஸ் பண்ணி காரை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான். அதுவும் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு மேலே. அந்த பொண்ணுக்கு லைஃபே போயிடுச்சு. எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான் தெரியுமா? அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்க நீ. எங்க நம்ம மகன் என்னைக்காச்சும் அந்த மாதிரி பண்ணிருக்கானா? நீங்க பாத்திருக்கீங்களா சொல்லுங்க. அவன் எவ்வளவு நல்லவன் எனக்கு தெரியுங்க, உங்களுக்கும் தெரியும். தயவு செஞ்சு இப்படி கோவப்படாதீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த பொண்ணுக்கு உயிர் போயிருதுன்னு வச்சுக்கோ, உன் பையன் மேல கொலை கேஸ் போட்டிருப்பாங்க. நம்ம மாப்பிள்ளை அங்க இருந்து எல்லாத்தையும் அவ்வளோ ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பேர் வெளியில வராத அளவுக்கு இந்நேரத்துக்கு உன் பேரு என் பேரு எல்லார் பேரையும் நம்ம குடும்ப மானமே சந்தி சிரிச்சு போயிருக்கோம். இவ்வளோ தூரத்துக்கு உன் பையன் அசிங்கப்படுத்தி வச்சிருக்கான். நம்ம மானத்தையே நம்ம மாப்பிள்ளை தான் காப்பாத்திட்டு இருக்காரு. எனக்கு வேற வழியே தெரியல. இப்பவே நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போறேன். அவனை புடிச்சு ஜெயில போடுங்கன்னு. அப்போவாச்சும் உன் மகன்காரன் திருந்துறானான்னு பாப்போம். ஐயோ வேண்டாங்க, அப்படி மட்டும் பண்ணாதீங்க. என் மகனை ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க ப்ளீஸ்ங்க. உங்க காலனாலும் விழுறேங்க. முடியாதுன்னா முடியாது. இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவனை புடிச்சு ஜெயில போடுங்கன்னு சொல்ல போறேன். ஐயோ அம்மா, எங்கம்மா போறீங்க? போகாதீங்க. அப்பா அங்க பாருங்கப்பா, அம்மா உள்ள போய் ரூம் கதவு பூட்டிக்கிட்டாங்க. ஏய் மீனாட்சி ரூம் கதவு தர.